எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதனர்களுக்கு பெரிய வணக்கம். இன்றைக்கு நம்மளோட மீசை ராஜேந்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம் முரளி தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆதன் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நீண்ட நாளுக்கு பிறகு சந்திக்கிறோம். சின்ன இடைவேளை, மகிழ்ச்சியோட சந்திக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். தாவேக்காவில் மீசை ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு போஸ்ட் சார், அப்படின்ற ஒரு நியூஸ் படிச்சதுமே எல்லாருக்கும் இன்ப அதிர்ச்சியா இருந்தது. எப்படி இருக்கு இந்த ஒரு தருணம், எப்படி இருக்கு, என்ன மாற்றம் இந்த விஷயத்து? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி எங்களுடைய கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து நான் வந்து வெளியே வந்தேன், ரிலீவ் ஆனேன். அவரோட மன்றத்தில் வந்து ஒரு 10 வருஷம் இருந்தேன், கட்சியில் ஒரு 22 வருஷம் இருந்தேன். ஒரு 32 வருஷம் நான் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருந்து அந்த கட்சிக்காக மன்றத்துக்காகவும் நிறைய உழைச்சிருக்கிறேன். பட் எனக்கு அரசியலில் வந்து ஒரு ஐடென்டிஃபை கொடுத்ததும், சினிமாவில் ஒரு ஐடென்டிஃபை கொடுத்ததும் வந்து கேப்டன், அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. பட் 32 வருஷம் நம்ம வந்து அந்த உழைப்புக்கான பலன் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா எனக்கு பின்னாடி வந்த ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எம்எல்ஏ ஆகிட்டாங்க. 2011 வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆனாங்க. ஸோ 2011 கூட்டணியில் இருக்கும்போதும் எனக்கு வந்து சீட்டு கொடுக்கல. 2006 தனியாக நிற்கும் போது எனக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவி தொகுதி கொடுத்தாங்க. 11 கூட்டணி வரும்போது எங்கள் மாவட்டத்தில் வந்து ராதாபுரம் வாங்கி தயாரிப்பாளர் அண்ணன் மைக்கேல் ராயப்பனுக்கு அந்த தொகுதியை ஒதுக்குனாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2006 திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்போ வந்து 11 தொகுதி இருந்தது. அதில் வந்து அதிகமான ஓட்டு வாங்கினது நான் தான். 10,862 ஓட்டு வாங்கினேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அந்த பகுதியில் பரபரப்பாக பேச வச்சது நான் தான். இந்த மாதிரி கேப்டன் கட்சி அப்படின்னு சொல்லி நான் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது யானை, குதிரை இதெல்லாம் போய் தான் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணோம். அப்போல்லாம் வந்து இவ்வளோ கெடுபிடி கிடையாது, லைசன்ஸ் யானைக்கு குதிரைக்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு பரபரப்பாக்கி விட்டு இங்கே இருந்து கேம்பெயினுக்கு நிறைய நடிகர்களை கூப்பிட்டு போய் ஒரு 8 அடியில் இருக்கிற உயரமான ஒருத்தனையும் ஒரு 1.5-2 அடியில் இருக்கிற குள்ளமான ஒருத்தனையும் கூப்பிட்டு போய் நிறைய சினிமா நடிகர்களை கேம்பெயினுக்கு கூப்பிட்டு போய் அந்த மாவட்டத்தில் அந்த தேமுதிகவுக்கு ஒரு கூடுதல் பலம் சேர்த்தது வந்து சத்தியமாக வந்து அது நான் தான். அது வந்து அவங்களுக்கும் தெரியும். 11 வந்து அதிமுக கூட்டணி வரும்போது எனக்கு சீட்டு கொடுக்கல. புதுசாக வந்து திரு மைக்கேல் ராயப்பனுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அப்புறம் 2016 வந்து மக்கள் நல கூட்டணியில் எனக்கு கொடுத்தாங்க. ஆலங்குளம் தொகுதி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் சேரன் மகாதேவி வந்து, அப்புறம் தொகுதி சீரமைப்பில் அது வந்து ஆலங்குளம் பாதியும் அம்பாசமுத்திரம் பாதியும் போயிடுச்சு. 2021 அமமுக கட்சியோட கூட்டணி வரும்போதும் ஆலங்குளம் கொடுத்தாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வரும்போது ஆக்சுவலி சீனியாரிட்டின்னு பார்த்தா நமக்கு கொடுத்துருக்கணும். அப்போ கொடுக்கல. கூட்டணி வரும்போதெல்லாம் நமக்கு வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. தனியாக நிற்கும் போது நிற்க சொல்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அதெல்லாம் கேண்டிடேட் அறிவித்ததுக்கு பிறகு தான் நான் போயிருந்தால் முதல்ல அந்த அடுத்த நாளே போயிருந்துருக்கணும். அப்புறம் பல மனக்குழப்பங்கள், மன உளைச்சல், கட்சியை விட்டு போகலாமா வேண்டாமான்னு. அப்புறம் நிறைய வெல்விஷர்ஸ்ட்டை நான் கேட்டேன், என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கண்டினியூ பண்ணினாலும் அடுத்து இவங்க உங்களுக்கு சீட்டு தருவாங்களாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம். ப்ளஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக வந்தால் உங்களுக்கு வந்து அவங்க ஏதாவது கூட்டணியில் இருக்கிறதுனால ஏதாவது கேட்டு திரைப்பட சம்பந்தமாக ஏதாவது வந்து ஒரு பொறுப்பு கூட ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். பட் ஆளுங்கட்சி திமுக வரலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வெல்விஷர்லாம் நம்மளை வந்து கேட்டாங்க. அப்போ அது அவங்க பாயிண்ட்டும் கரெக்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 30ஆம் தேதி அவங்க கேண்டிடேட் அறிவித்தாங்க. நான் 8ஆம் தேதி ரிலீவ் ஆகிறேன். 9 நாள் கழித்து தான் நான் வந்து நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, நான் தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த கட்சியிலேருந்து நான் வெளியில் வந்தேன். அது மனசு இல்லாமல் தான் வந்தோன்னு வச்சுங்களேன். பட் நமக்குன்னு ஒரு வயசாகிட்டு இருக்கு, நமக்குன்னு ஒரு அரசியல் எதிர்காலம் வேணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த சந்தர்ப்பத்தில் நான் அதை விட்டு வெளியில் வந்தேன். ஸோ இதுதான் வந்து நம்ம தேமுதிகலேருந்து வெளியே வர்றதுக்கான காரணம். இல்லை, இதுவே கேப்டன் அவர்கள் இருந்திருந்தா ராஜேந்திரன் இந்த முடிவை எடுத்திருப்பாரா அப்படின்றதான் பல பேரோட கேள்வியா இருக்கு. 100% எடுத்துக்க மாட்டேன். கேப்டன் இருந்திருந்தால், கேப்டன் வந்து சீட்டு கொடுக்கட்டாலுமே நான் அங்கே தான் இருப்பேன். ஏன்னா அவருடைய பாண்டிங் வேற. அதாவது கூப்பிட்டு பேசுவார், எப்பா
சீட்டு கம்மியாக தான்ப்பா கிடச்சிருக்கு, நான் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும், கொஞ்சம் மேனேஜ் பண்ணிங்களா பேசுவார். தாய் அன்போட தாய் உள்ளத்தோட கூப்பிட்டு பேசுவார். இப்போ அது அங்கே கிடைக்கல நீங்கள் நினைக்கிறீங்களோ? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிகவில் இருக்கக்கூடிய, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பரிச்சயமானவர்ல நீங்கள் ரொம்ப முக்கியமானவர், உங்களையே அவங்க உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்றப்போ எல்லாருக்கும் இது ஒரு பின்னடைவு தானே? நிச்சயமா 100%, 100% அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா யோசிப்பாங்கல்ல, இவருக்கே வந்து இவங்க ஒன்றும் செய்யலைன்னா நாளைக்கு நமக்கு என்ன செய்வாங்க அப்படிங்கிறத அவங்க இருக்கிறவங்களும் வந்து யோசிப்பாங்கல்ல. பட் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, எல்லாமே வந்து கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல்லுக்காக கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. பட் நான் வந்து என்னன்னா, சரி நம்ம வந்து ஏஜ் ஆயிட்டு, சரி நம்மளும் வந்து அரசியலில் வந்து கேப்டன் கற்றுக் கொடுத்த அரசியலை நம்ம வந்து கை விட்டுறக்கூடாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த இயக்கத்தில் இருந்தால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். ஸோ அந்த சூழ்நிலையில் எனக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அழைப்பு வந்துச்சு. நான் அதில் போய் ஜாயின் பண்ணேன். ஓகே, அப்போ என்ன சொன்னாங்க? ஏன்னா தேமுதிக தான் கதின்னு இத்தனை வருடங்களாக அதோட பயணிச்சிட்டீங்க. அப்படி நீங்கள் ஒரு முடிவு, கசப்பான ஒரு முடிவு எடுக்கும் பொழுது உங்களோட கட்சியிலேருந்து என்ன சொன்னாங்க? அந்நியார் அவர்கள் என்ன சொன்னாங்க? அதாவது அந்நியார் வந்து பேட்டி கொடுக்கும்போது நான் இப்போவும் அவர் வந்து சகோதரர் தான் நினைக்கிறேன். அவர் வந்து இங்கேயே இருந்திருக்கலாம், அவசரப்பட்டுட்டார் அப்படின்னு அவங்க வந்து ரெஸ்பெக்டாக நல்லா தான் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க. அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. பட் கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்து திட்டினாங்க. அதாவது புதுசாக கட்சியில் வந்தவங்க, முன்னாடி இருந்தவங்கெல்லாம் வந்து தெரியும்ல, அவர் சரி அவருக்கு மனசு இஷ்டம் இல்லை போயிட்டார் அப்படின்னு நிறைய பேர் இப்போவும் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து நான் வந்து தாவேக்கால இணைஞ்சேன் கடந்த வாரம், அதுக்கு கூட வந்துட்டு திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது நம்ம அவங்ககிட்ட என்ன பேசுறது? இப்போ டோர் போட்டுட்டும் தூட்டோர் தூட்டட்டும் போகட்டும் நாரதர் நாயுடுக்கேன்னு சொல்லிட்டு விசு சார் ஒரு படத்தில் வந்து டயலாக் சொல்லுவார். நம்ம அவங்ககிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் அவங்க முகத்தை எங்கே கொண்டு வைப்பாங்க? கேட்கலாம். பட் நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் வெளியில் போகிறேன். நீங்கள் மட்டும் மாறி மாறி கட்சியோட திமுகவில் போய் கூட்ட வைக்கிறீங்க, அண்ணா திமுகவோட போய் கூட்டு வைக்கிறீங்க, பிஜேபியோட கூட்டு வைக்கிற. அப்போ கட்சி போய் கூட்டணி வச்சா தப்பு கிடையாது. தனிப்பட்ட நபர் ஒருத்தர் போய் கூட்டணி வச்சா உடனே அவன் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும், எங்கள் கட்சியில் அதுதான் ஒரு மட்டமான அரசியல், ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் போட்டு இப்போ கூட வந்து போட்டுட்டு இருக்கிறானுங்க. நான் வந்து ஒரு இன்டர்வியூவில் கேப்டனையும் விஜய் சாரையும் கம்பேர் பண்ணாதீங்க, அவர் யானை இவர் எறும்பு, அவருக்கெல்லாம் இவர் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் ஒரு இன்டர்வியூவில். அதையும் கட் பண்ணி இப்போ வந்து செந்தூரபாண்டி தம்பி கட்சியில் நான் இணைஞ்சிட்டேன்னு சொல்லி அதையும் இதையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அது என் தனிப்பட்ட முடிவு, நான் கட்சி மாறி போகிறேன். அப்போ நான் கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம்? உங்கள் கட்சி ஒவ்வொரு வாட்டியும் கூட்டணி, ஒவ்வொரு கட்சிக்கு போய் கட்சியோட போய் நீ கூட்டணி வச்சா தப்பு கிடையாது. தனிப்பட்ட ஒருத்தன் போய் வேற ஒரு கட்சிக்கு போனால் அது தப்பா? இதுக்கு ஏன் வந்து நீ திட்டுற? நாளைக்கு உனக்கும் அதே நிலைமை தானே, அது யோசிக்கணும்ல. இப்போ அரசியல் அப்படிங்கிறது வந்து நிலைப்பாடுங்கிறது நிமிஷத்துல மாறலாம், நாள்ல மாறலாம், வாரத்துல மாறலாம், மாசத்துல மாறலாம். எல்லாருமே அந்த அரசியல் நிலைப்பாடு எடுத்தாங்கல்ல, நமக்கு முன்னாடி இருந்த அத்தனை பேருமே எடுத்தாங்கல்ல. 1972 அம்மையார் இந்திரா காந்தி வரும்போது மதுரை ஏர்போர்ட்ல திமுகங்கிறாங்க, அவங்கள அடிக்கிறாங்க, அடிச்சு மண்டையை போட்டு உடைக்கிறாங்க, ரத்தம் வருது. பழநெடுமாறன் அவர்கள் அவர் அரவணைச்சு கூப்பிட்டு எஸ்கார்டு மாதிரி கூப்பிட்டு போறாரு. அப்போ திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்றாரு? அது ரத்தம் வந்து ஏதோ ஒரு ரத்தம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றாரு. அடுத்த 6 மாசத்துல வந்து அங்க கூட்டணி வச்சுக்கிட்டு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கேப்டனையே எடுத்துக்கோங்க, எதற்காக அந்த கட்சியை ஆரம்பித்தார்? அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு இயக்கம் வேணும்னு தானே ஆரம்பிச்சாரு. அப்ப நீங்க ஆரம்பிச்சு உங்களுடைய 2006 ஒரு தேர்தல் நின்றுட்டு 5 வருஷத்துல நிலைப்பாடு மாறி நீங்க அம்மையார் ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு போறீங்களே, அப்ப உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுது. ஏன் கடந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழக தலைவரோட எத்தனை பேர் கூட்டணியில இருந்தாங்க? இன்னைக்கு அந்த கூட்டணி எல்லாம் எங்க போச்சு? அந்த நிலைப்பாடு மாறுது இல்ல. கடந்த 2019 நினைக்கிறேன், 2019 காங்கிரஸை விட்டு திமுக வெளியே வந்துச்சு. இதே ஸ்டாலின் அவர்கள் அவரை காங்கிரஸை திட்டினாங்க. 24 பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி அப்படின்னு தான் சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? காங்கிரஸ் துரோகிங்கிறாரு. அப்ப அவருடைய அரசியல் நிலைப்பாடு மாறுது இல்ல. நீங்க தலைவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு எல்லாம் மாறலாம், கட்சியிலோட அரசியல் நிலைப்பாடுகள்லாம் மாறலாம், தனிப்பட்ட நபருடைய அரசியல் நிலைப்பாடு மாறக்கூடாதா? புரியுது. அது ஏன் இஷ்டம், ஏன் இஷ்டம். நான் வந்து கட்சி மாறி இப்போ தாவேகாவுக்கு நான் போயிட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா, கேப்டன் அவர்கள் மன்றத்துக்காரங்களுக்கு ரெகக்னைஸ் கொடுத்தாரு.
மன்றத்துக்காரங்கள் அவர் இருந்திருந்தால் ஆட்சி அமைச்சிருப்பார். முக்கியமாக மன்றத்துக்காரங்களுக்கு வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். அதே போல் விஜய் சார் அவர்கள் மன்றத்தில் உள்ளவங்களுக்கு ரெகக்னைஸ் கொடுத்து இன்றைக்கு அவர் கூட இருந்தவங்களை, மன்றத்தில் இருந்தவங்களை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி இருக்கிறார். கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாடு சரியா இருக்கு. ப்ளஸ் வந்து அவர் வந்து மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம அவருடைய இயக்கத்தில் நம்ம சேருவோம். எவ்வளோ காலம் தான் நம்ம எதிர்கட்சியிலே இருக்கிறது, ஆளுங்கட்சியிலே நம்ம சேருவோம் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம அந்த ஆளுங்கட்சியில் சேர்ந்தோம். இப்போ இவங்க திட்டுறவங்க திட்டதான் செய்வாங்க. அவர் எங்கள் தலைவர், இப்போ எங்களுக்கு தலைவர் தான் அவர், தவேகா தலைவர் அவர்கள் சர்க்கார் ஆடியோ லான்ச்சில் ஒன்று சொல்லியிருப்பார். உசுப்பேத்தன்கிட்ட உம்முன்னு கடுப்பேத்தன்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை வந்து ஜம்முன்னு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி அவன் என்னதான் இருந்து சொன்னாலும் நீ அதை திங்குற, நீ இதை திங்குற, உனக்கு சோத்துல உப்பு போட்டு திங்குறையா, நீ வந்து கட்சி மாறிட்டு போயிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் நாளைக்கு அவனுக்கு அதே நிலைமைங்கிறது அவனுக்கு தெரியாது. இல்லை, எனக்கு ரொம்ப பாதிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, கேப்டனோட விசுவாசியே இப்படி பண்ணலாமா? அப்புறம் இத்தனை நாளா கேப்டன் அவரோட பேரை நீங்க இப்படிதான் பயன்படுத்தினீங்களா, இப்படிதான் நேசிச்சிங்களான்னு அது உங்களுக்கு எனக்கு தெரியும். நீங்க எவ்வளோ ஒரு ஆசானா, ஒரு குருவா, ஒரு கடவுளா அவரை நீங்க வணங்குனீங்கன்னு. ஆனா மீண்டும் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுதும் கேப்டனோட இப்ப நீங்க கோயம்பேடு போவீங்க, கண்டிப்பா அவரோட சமாதியில போய் வணங்குவீங்க, இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் போறதான் செய்யறேன். நைட்டு 9 மணிக்கு போவேன், சாமி கும்பிட்டு வருவேன். அது வந்து வேற. அது பாருங்க, இது வேற. அதெல்லாம் எங்க தலைவர் எப்பவுமே எங்களோட தான் இருப்பார். இது வேற. அதுக்காக நாங்கள் வந்து கேப்டன் வந்து இப்போவும் நம்ம வந்து எங்கே போனாலுமே கேப்டன் ஆளு தான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன அப்படின்னா நமக்கான ஒரு மரியாதை இல்லை அப்படிங்கிறது எனக்கு தோணிச்சு. ஏன்னா ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் எல்லாருமே பேசுகிறாங்க, எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். நிறைய விஷயங்கள் அங்கே நடந்தது, நான் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து இருட்டடிப்பு நடந்தது. அதெல்லாம் நான் வெளியில் சொன்னோம்னா வந்து எனக்கும் அது அசிங்கம், அவங்களுக்கும் அது அசிங்கம். புரியுதுங்களா? அப்போ ஒரு இயக்கத்தில் இருந்துட்டு நம்ம அதை வந்து பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. இதே மாதிரி இப்போ அடுத்த இயக்கத்தில் நம்ம போகிறோம், அப்போ இவர் இதே மாதிரி தான் இங்கேயும் பேசுவார் அப்படின்னு. அதனால நிறைய பர்சனலாக நான் நிறைய வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதில் கேப்டன் இருந்தால் அதை செய்ய மாட்டார். எனக்கு தெரியும் நீங்க அதுல இருந்து வெளியே வரும்பொழுது எவ்வளவு மன வலியோட வெளியே வந்து கண்டிப்பா 100%. நான் அந்நியார்கிட்ட நான் டைரக்டாவே கேட்டேன். ஜனவரி 9 கடலூர்ல மாநாடு நடக்கும்போது என்னை பேச விடல. நான் 2 நாள் கழிச்சு அந்நியாரை நான் பார்க்கும்போது கேப்டன் இருந்திருந்தால் என்னை இப்படி விட்டுருப்பாரா, அண்ணி என்னை பேச விட்டுருப்பாரு அப்படின்னு.